Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனார்கலி டைப் ஒரு அனார்கலியை தான் நம்ம வந்து ஒரு ஸ்கர்ட் டைப்பா கன்வெர்ட் பண்ண போறோம். டெஃபினட்டா எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு டைட்டான அனார்கலி இருக்கும். அது ஒரு சின்ன பசங்களுக்கா இருந்தாலும் சரி இல்ல நமக்கே இருந்தாலும் சரி ஒரு வாட்டி போட்டு அனார்கலி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா கொஞ்சம் குண்டானாலும் சரி. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து லைக் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்குனது. இப்போ இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக இறங்கவே இல்லை, பார்டர்ஸ்லேருந்தே உள்ளே இறங்கலை. ஒரு ஒரு அனார்கலியும் எடுத்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 3000 வச்சாதான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒர்க் இருக்க மாதிரி பசங்க போட்டால் நல்லா உறுத்தாமல் இருக்க மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அனார்கலியை தூக்கி போடாமல் எப்படி நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த தீபாவளிக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்ல வேண்டியது, சப்போஸ் இந்த அனார்கலியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அனார்கலியாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி மட்டும் உள்ளே இறங்கலை, என்னால் அந்த அனார்கலியை தூக்கி போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல மட்டும் இதை பிரிச்சுங்க. ஸோ ஏற்கனவே என்னோட ப்ளவுஸ் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஆல்டரேஷன் பண்ணணும்னு நான் காட்டியிருந்தேன். அதே மெத்தட் தான் வரும். இந்த இடத்துல பிரிச்சுட்டு இதே மாதிரி கோல்டன் கலர் ஃபேப்ரிக் நீங்கள் வாங்கினீங்கன்னா, அதாவது இந்த பேட்டர்ன் கிடைக்காது, பட் இந்த கோல்டு வந்து இட்ஸ் காமன். நீங்கள் இந்த துணி எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸாக்ட் கோல்டன் கலர் ஃபேப்ரிக்கை வாங்கி இந்த 4 பக்கமும் ஃப்ரண்ட்லேயும் 2 பீஸு, பேக்கில் 2 பீஸ், 4 பக்கமும் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து டெஃபினட்டாக உங்களால் இந்த ட்ரெஸ்க்குள்ளே போக முடியும். பட் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு தேவைப்படலைன்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி ஸ்கர்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி இதை வந்து நான் ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல இதை கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பார்டர்ஸ் தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கர்ட்டாக ஆகிடுச்சு, நல்லா ஃபுல் ஃப்ளேர். ஸோ இப்போ இந்த ஸ்கர்ட் பாட்டுக்கு நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். இது எவ்வளோ லென்த் இருக்கோ, இப்போது இது இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் வருது இல்லையா, இதை டபுள் தி டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி வந்து தைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இதை அடியில் இந்த மாதிரி கொடுத்து இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ரஃப் அடிச்சிருங்க. ஸோ 2-3 வாட்டி ரஃப் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஃபர்மாக நிற்கும். இப்போது இதை நம்ம ஸ்கர்ட் கூட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஸ்டைலில் இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போது நம்ம இந்த தையல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த தையல் பகுதியை இந்த ஸ்கர்ட் ஜாயின் ஆச்சு இல்லையா, அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த சைடு, அதாவது இன்னொரு சைடு தையல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக்கை இந்த பகுதிக்குள்ளே நம்ம சுருக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். துணியோட ராங் சைடில் இப்போ நான் எலாஸ்டிக் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி வச்சு நான் தைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைனிங் பீஸ் இருக்குது. ஒன்று ஷிம்மரி ஃபேப்ரிக், ஒன்று வந்து கிரேப் மெட்டீரியல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நெட்டு. ஸோ இப்போ இது 3த்தையும் ஒன்றா வச்சு பொறுமையாக நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ 3 ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு இதுக்கு மேலே இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து வைக்கணும். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக இந்த எலாஸ்டிக் வரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த எலாஸ்டிக்கை கொஞ்சம் இழுத்து இதுக்கு மேலே வச்சு வைக்கணும். ஸ்டிச்சோட நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 3.5 4 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இதுக்காக எந்த ஸ்பெஷல் ஃபுட்டும் நான் மாற்றல, ஸ்பெஷல் த்ரெட் இல்லை, சாதா மிஷின்லேயே நீங்களும் இதே மாதிரி தைக்கலாம். கொஞ்சம் இந்த எலாஸ்டிக்கை இழுத்து கொடுத்து இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் இந்த பின் வரைக்கும் வந்துட்டேன். இப்போது பின் பக்கத்தில் எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் துணியை லைட்டாக நீங்களே கேதர் பண்ணி கொடுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்.
இன்னொரு பக்கம் வரும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இதே மாதிரி நம்ம தைக்கணும். ஸோ எலாஸ்டிக் இழுக்கும் போது மறக்காமல் நீடில் வந்து உள்ளே ட்ராப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் இழுக்க முடியும், இல்லைன்னா உங்களால் டெஃபினட்டாக இழுத்து தைக்க முடியாது. ஸோ நல்லா இப்போ எலாஸ்டிக்கை இழுத்து கொடுத்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்கர்ட்டையும் நான் தைச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இதை ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்லா இழுத்து தைக்கணும் ஸ்கர்ட். இது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுருக்கம் இருக்குல்ல, இப்போ தைக்கும் போது இந்த சுருக்கம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த எலாஸ்டிக்கை உள்ளுக்குள்ளே நல்லா இழுத்து இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் நம்ம போட போகிறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் டிஷர்ட்டில் வந்து எப்படி ஸ்கர்ட் தைக்கிறது நான் காட்டியிருந்தேன். ஒரு வேளை அதை மிஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன், இல்லைனா வந்து வீடியோ எண்டில் கூட லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ மீதி இருக்க ஃபேப்ரிக் உள்ள நல்லா டக்கின் பண்ணிவிட்டு நல்லா இதை ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி இதை நம்ம தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது இந்த எலாஸ்டிக் டெஃபினட்டாக உள்ளே டேர்ன் ஆகாது. நிறைய எலாஸ்டிக் நீங்கள் பார்க்கலாம், உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே நல்லா டேர்ன் ஆகிடும். குழந்தைங்க போடும்போது டெஃபினட்டாக அது உருத்தும். பட் இந்த டெக்னிக்கில் நீங்கள் தைக்கும்போது எலாஸ்டிக் வந்து டேர்ன் ஆகாது, உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை இழுத்து பிடிச்சு கம்ப்ளீட் ஸ்கர்ட்டை நான் தைச்சி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது டெஃபினட்டாக ஒரு அனார்கலியிலேருந்து தைச்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. கீழே இருக்க பார்டரும் சரி, நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஸ்கர்ட்டை வந்து தைச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தைச்சிங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஸ்கர்ட் வந்து நல்லா ரெடிமேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி நம்ம எலாஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக உங்கள் டாப் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி தைச்சி கிஃப்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.